வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக, அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக, ஈஸியாக கோதுமை ரவையில் பாயசம் எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் கலர் எதுவும் மாற வேண்டாம், வாசனை வந்தாலே போதுமானது. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே பாத்திரத்தில் 1/4 கப்போட கொஞ்சம் அதிகமாக, 1/2 கப்பு கொஞ்சம் கம்மியாக கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கோதுமை ரவையை நல்லா வறுத்துட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கோதுமை ரவையில் உள்ள வலுவழுப்பு உங்களுக்கு கம்மியாயிரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ரவை பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக மாறி இருக்குது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுபட்ட ரவையோடு பார்த்திங்கன்னா 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி குக்கரில் பண்ணுறனால 3 கப் தண்ணி சேர்க்குறேன். இதுவே பாத்திரத்தில் இங்கே திறந்து வச்சு வேக வைக்கிறதா இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். நம்ம வறுத்து வச்சுருக்க பாசி பருப்பையும் கழுவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி கலந்து எடுத்துட்டு இதை 2 விசில் வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். 3/4 கப் தட்டின வெல்லமும் 1/4 கப் தண்ணியும் சேர்க்குறேன். இது வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வடிகட்டுற பதத்துக்கு வந்தால் போதுமானது. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குக்கரும் பார்த்திங்கன்னா 2 விசில் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்த்துடலாம். ரவை பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். வேக வச்சுருக்க ரவையோட பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை கரைசலை இதோட சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தை வந்து வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு ஒதுக்கி வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரவை, வெல்லம், பருப்பு எல்லாமே ஒன்றா கலந்து செட்டாகி வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இது கொதித்து வரட்டும். இதில் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தட்டின வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்றேன். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம 1 கப் பால் சேர்க்கணும். பால் சேர்க்குறதுக்கு முன்னாடி கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த பாயசம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா. இந்த கொதி அடங்கினதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆகும். 1 நிமிஷம் கழித்து இதில் 1 கப் பால் சேர்க்குறேன். பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்க்கணும். சூடாக இருக்க பால் சேர்க்கக்கூடாது, அதே மாதிரி சில்லுன்னு இருக்க பாலும் சேர்க்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் சேர்க்கணும். இதில் நம்ம ஏற்கனவே இதில் வெல்லம் சேர்த்துருக்கறனால நீங்கள் கேஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு கொதி அடங்கினதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் பால் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இது திரிய ஆரம்பிச்சிரும். பால் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா இதில் முந்திரி கிறிஸ்மிஸும் நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முந்திரி பருப்பும் கிறிஸ்மிஸும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம கொதிச்சிக்கிட்டு இருக்க பாயசத்தில் சேர்த்துடலாம். இப்போ முந்திரி கிஸ்மிஸு தயாராகிருச்சு. இதை நம்ம பாயசத்தோடு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்தெடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கோதுமை ரவையில் செஞ்ச பால் பாயசம் தயாராகிருச்சு. நம்ம பால், கோதுமை ரவை, வெல்லம், பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கனால இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.